குழந்தை அதாவது தன் மகனுக்கு திருமணம் செய்து 7 வருஷம் ஆகி போச்சு. குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு மாசம் கும்பிடுறாங்கம்மா. ஏம்மா கல்லாவ மனசு கரையாதா இல்ல இரும்புதான் உன் மனசா? 10 சபையில நான் உன்னை பிரார்த்திக்கிறேம்மா. ஒரு பேர குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. உன் கையில எப்படி ஒரு குழந்தை தவழ்ந்து இருக்குதோ அது போல இன்னும் எண்ணி 2-3 மாசத்துக்குள்ள நான் நல்ல செய்தி கேட்கணும். என்ன பண்ணியே எனக்கு தெரியாது. நீ பாடுபட்டுத்தான் ஆகணும். நான் வருந்திருத்தாமா என் கடமை. என்னால ஆவற விஷயமா இருந்தா நான் உன்னை அப்படி மன்றாடி கேட்க மாட்டேன். இன்னும் ஒரு சிலர் கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும். பேரை கிடைச்சிட்டா கூத்துறணும் வேண்டிக்கிறார். ஒரு நைட்டு முழுசும் இப்படி 10 சபையை கூட்டி 10 பேத்துக்கு அன்னதானம் போட்டு கூத்துறன்னு வேண்டிக்கிறாரு. என்னம்மா நான் சொல்லட்டும், இந்த புள்ள புலம்புதே நான் என்ன செய்வேன்? நான் கொடியில பூத்த புள்ள, குணமறைஞ்சு நடுக்கும் புள்ள, என்ன எதிர விட்டுறாத தாயே பச்சியம்மா. என்ன பார்த்ததும் உன்ன நினைச்சுக்கிட்டாங்க. பச்சையே வந்துருச்சு, இந்த காரியம் பெயிலாவாதுன்னு சொல்லி என்ன பார்த்ததும் அந்த காரியத்தை கை குடிச்சாங்க. ஆனா அதுல 3வது மனிதருடைய இடர்பாட்டால அந்த வாழ்க்கையில தடங்கள் இருக்குது. ஒன்னா தடங்களை நீக்கி கொடு, இல்லாட்டினா அவங்களை வெங்கிடிச்சு விடு. வீணா ஒன்னால நானும் பலிக்கடா வரேன். உண்மைதானே சொன்னாங்க.